ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸில் தான் நம்ம 5 டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி அதுக்கப்புறமா பக்கோடா ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப நம்ம ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும். யாராச்சும் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிலாம் நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வெங்காயம் போடும்போது மசாலாலாம் இதில் நல்லா சேர்ந்து நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் சூப்பராகவே வரும். இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நீளமாக கட் பண்ண கோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் பஜ்ஜி மாவே ஃபுல்லாகவும் சேர்த்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து நாங்கள் பஜ்ஜி போண்டா மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். மிக்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து இது கூட கோதுமை மாவும் சேர்த்துருக்கோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் இது கூட சேர்த்து இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம கோஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்ததுனால உப்பும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா வெங்காய பக்கோடாக்கு, அதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் அந்த மாதிரி வெங்காய பக்கோடாலாம் போட்டதுக்கப்புறமா இது ஒரு சைடு நமக்கு வெந்து வரட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம வந்து இந்த பக்கோடாவை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா கையால் உதிரியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதையும் நம்ம போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கோஸ் பக்கோடாவும் வந்து நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கோஸ் பக்கோடாவும் ரெடி. ஒரு பிளேட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெத்தலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, அப்பளம், இது 3த்தையும் சேர்த்து தான் இதில் வந்து நம்ம பஜ்ஜி போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அப்பளத்தை எடுத்து இதை வந்து நம்ம 2ஆக உடச்சிக்கலாம். 2ஆக உடச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெத்தலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையுமே நல்லா மாவு வந்து நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதையும் நம்ம ஆயிலில் போட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி, உடச்சக்கல்ல போட்டு தேங்காய் சட்னி செஞ்சு சைடிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பளத்தில் பஜ்ஜி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கற்பூரவள்ளி இலையிலையும் வெத்தலை இலையும் தான் போட போகிறோம். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இது வந்து நமக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபிலாம் வந்து உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தால் அதுலேயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவு வந்து நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறீங்கன்னா அரிசி மாவு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அதில் உப்பு, காரம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா